வழக்கம் போல் காலை 6 மணிக்கு நமது தமிழ்நாடு டெல்லியில் அமைந்திருக்கின்ற தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் இருந்து காலை நடைப்பயணம் செல்வதற்காக நானும் என்னோடு சக தோழரான ராஜ்யசபா உறுப்பினர் சல்மா அவர்களும் நடைப்பயிற்சிக்கு சென்றோம். செல்லும் பொழுது ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக தூதரகங்கள் இருக்கின்ற அதிகமான அந்த தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல நிறைய தூதரகங்கள் இருக்கின்றது. அந்த தூதரகங்கள் வழியில பாதுகாப்பான வழி, அந்த வழித்தடத்தில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். எங்களுக்கு எதிராக ஒரு நபர் ஸ்கூட்டியில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு எதிரே வந்தார். நாங்கள் அந்த பிளாட்ஃபார்மை ஒட்டி தான் நடந்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் ரோடில் நடு ரோட்டில் வாகனங்கள்லாம் வந்து கொண்டிருந்ததுனால் பிளாட்ஃபார்மை ஒட்டி பாதுகாப்பாக நடந்து கொண்டிருந்தோம். எதிரில் ஒரு நபர் வந்தார், ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிந்து கொண்டிருந்தார். நான் நினைத்தேன் அவருக்கு வழி விட்டுட்டு போவோன்னு நான் கொஞ்சம் விலகினேன். விலகிய பொழுது ரொம்ப அருகில் வந்தவர் என் தங்க சங்கிலியை பிடுங்கினார். நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள துணியையும் டோர் மை க்ளோத்ஸ், துணியை இழுத்து அறுத்து விட்டார். நான் கத்துறேன், அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. நெக்ல கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கு, ஒரு சின்ன கிராச்சஸ் இருக்கு. அவர் போறாரு, ரொம்ப ஸ்லோவா என்னமோ சாதிச்சுட்டு போற மாதிரி ரொம்ப ஸ்லோவா போறாரு அவரு. நான் கத்துறேன், சாலையில கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நானும் கத்துறேன். என்னோட இருந்த சக எம்பியும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்க கத்தும் பொழுது அங்க யாருமே ஒருவர் கூட வரவில்லை. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்பி நடந்து மறுபடியும் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்பி வரோம். ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளேயே 2 மினிட்ஸ்குள்ளேயே நான் வந்து ஒரு டெல்லியோட பேட்ரோல் வெஹிக்கிளோட பார்த்தேன். உடனடியாக நானும் சக நாடாளுமன்ற உறுப்பினரும் விரைந்து சென்று அதுல 2 காவல் அதிகாரிகள் இருந்தார்கள். விரைந்து சென்று சொன்னேன், இந்த மாதிரி ஒரு செயின் வந்து பறிச்சுட்டு போயிட்டாரு, கொஞ்சம் நீங்க வந்து புடிங்க அவரை அப்படின்னு சொல்றேன். என் துணியை கிழிந்திருந்தது, என்னோட ஆடை கிழிந்திருந்தது. அதை பார்த்தார். பார்த்து சுச்சுவேஷனை உணர்ந்து கொண்டு சிம்பிளா அவர் வந்து உங்க பேர் கொடுங்க, உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இதுதான் அவர் பேசின பேச்சு. உடனடியாக அவரோட பெட்ரோல் வண்டியில இருந்த வாக்கி டாக்கி எடுத்து அலர்ட் பண்ணியிருந்தா கூட மற்ற ஏதாவது ஒரு டிராஃபிக் ஏரியாலேயோ இல்லை சிக்னல் ஏரியாலேயோ கட்டாயமா அவரை பிடிச்சிருக்கலாம். ஆனா அதை வந்து சிம்பிளாவே இந்த போலீஸ் வந்து என்ன ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு செயின் பறி கொடுத்தது, அந்த நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியை விட டெல்லி காவல் அதிகாரிகள் நடந்த அதிர்ச்சி தான் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம. ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது சாலையிலன்னா, ஒரு யாருக்கோ நடக்குதுன்னா, தப்பு நடக்குதுன்னா இன்னொரு 10 பேர் ஓடி வந்து சாலையில இருக்கவங்க பார்த்து வந்து காப்பாத்துவாங்க. இல்ல அங்க இருந்த பெட்ரோல் வண்டியில நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க உடனே வந்து ரெஸ்கியூ பண்ண ஏதாவது பண்ணுவாங்க, வாக்கி டாக்ல அலர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்காவே இருந்தது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற விப் அவர் மாணிக்க தாக்கூர் அவர்கிடம், நாடாளுமன்ற உறுப்பினர், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் உடனே போலீஸ் கலெக்ட் பண்ணாரு. போலீஸ் வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க, டீட்டெயிலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அட் த சேம் டைம் வந்து நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கும் நாடாளுமன்ற ஸ்பீக்கர் மாண்புமிகு அவருக்கும் வந்து 2 பேருக்குமே மெயில் போட்டிருந்தேன். சன்சாதன் அஃபிஷியல் மெயிலிலிருந்து கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சிறு காயங்கள் இருந்ததுனால அது பாராளுமன்றத்தில் உள்ள இருக்கின்ற மருத்துவமனைக்கு சென்றேன். என்னை மருத்துவமனைக்கு போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி அவர்கள் தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்புறம் அங்க சின்ன மெடிக்கல் எய்டு கொடுத்தாங்க, மாத்திரைகள் கொடுக்கப்பட்டு அது பின்பாக என்னை வந்து ஸ்பீக்கர் ஆஃபீஸ்ல இன் பர்சனா கம்ப்ளைண்ட் தரணும்னு பிரியங்கா காந்தி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, மாணிக் தாகூர் மற்றும் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் ஸ்பீக்கர் ஆஃபீஸ்க்கு மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி அவர்கள் என்னை அழைத்து சென்றார். அங்க போய் ஸ்பீக்கர் கிட்ட சொன்னோம், எக்ஸ்பிளைன் நடந்ததெல்லாம் சொன்னோம். சொன்ன பின்பாக அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்ணார். அவங்க ரெஸ்பாண்ட் சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு. அப்புறம் அங்கிருந்து இன்னும் அதுக்கப்புறம் அது ரெஸ்பாண்ட் வரல, திருப்பி கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க ஹவுஸ்க்கு போங்கன்னு சொன்னாரு. நான் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இதுல என்ன விஷயம்னா, டெல்லியில காலையில பகல்ல ஒரு மிகப்பெரிய உயரிய பாதுகாப்பு உள்ள இடம் தான் இந்த தூதரகம் அமைந்திருக்கின்ற இடம். அதுவும் அந்த செக்ஸ் ரிபப்ளிக் பிளஸ் போலாந்து அந்த தூதரகம் அமைந்திருக்கின்ற இடங்கள், அதிகப்படியான சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது அங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஒரு ரோந்துல கூட எங்கேயுமே பார்க்க முடியல. எங்கேயுமே நான் பார்த்த அந்த பெட்ரோல் வண்டி கூட எங்கன்னு பாத்தீங்கன்னா
அந்தமான் நிக்கோபார் அந்த கெஸ்ட் ஹவுஸ், யூபி கெஸ்ட் ஹவுஸ் தமிழ்நாடுக்கு முன்னாடி இருந்துச்சு, அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். ஸோ மிக உயரிய பாதுகாப்பான இடம். காலை வேலையில ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு திருடன் காலையில சர்வசாதாரணமா திருடிட்டு பொறுமையா அந்த பைக்ல நடந்து போல அந்த ஸ்கூட்டில பொறுமையா ஓட்டிட்டு போனதான் ரொம்ப ஷாக்காவே இருந்தது எனக்கு. ஏன்னா அவர் இங்க இருக்க காவல்துறைக்கு பயப்படலன்னு நினைக்கிறேன் நானு. அந்த மாதிரி இருந்தது காலையோட பிஹேவியர் பார்த்தா. அப்புறம் காவல் அதிகாரி பேட்ரோல்ல இருந்த போலீஸ் சொன்னா அவரும் பெருசா அதை ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்தா டெல்லியில பெண்களுக்கான சேஃப்டி என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்தியா முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக தான் இன்னைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அது 2வது இடத்துல இருக்கோம் நம்ம. அது மிகப்பெரிய வெட்கக்கேடு. இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்ப சாதாரண ஒரு பெண்கள், படிக்காத பெண்கள், சாதாரண பெண்களுக்கு நிலைமை என்ன ஆகும்? நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றதுனால உடனடியாக என்னால காவல்துறை அணுக முடியுது, உடனடியாக ஸ்பீக்கர் அணுக முடியுது, உடனடியாக உயர் அதிகாரிகள் அணுக முடிகின்றது. ஆனால் சாதாரண ஏழை பெண்கள், சாதாரண பின்புலத்தில் இருக்கின்ற பெண்கள் இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் நடக்கும் போது எப்படி காவல் அதிகாரிகளே உடனடியாக அணுக முடியும்? அவங்க கிட்ட நீதி கிடைக்கும் அவங்களுக்கு. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோங்கிறாரு, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான கல்விங்கிறாரு. எல்லாமே அவர் பேசுறது வாயோட தான் இருக்குது, பேப்பரோட தான் இருக்கு. எது செயல்ல பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணித்துளியும் ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் பாலியல் ரீதியாக குற்றங்களை அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தா இந்த திருட்டு குற்றம் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், இங்க காவல் அதிகாரிகள் இப்படி ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாதுங்கிறது தான். அதுவும் குறிப்பா டபுள் இன்ஜின் சொல்லி நமது மாண்புமிகு பாரத பிரதமர் பேசுவாரு. டபுள் இன்ஜின் இங்க ஃபெயிலியர் தான். இங்க டெல்லியில பிஜேபி தான் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு முதலமைச்சராக ஒரு பெண் இருக்கிறார்கள், ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவோட தலைநகரத்தில், அதே நேரத்தில் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலைமை. இது மிக மோசமானது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க பெண்களின் நலனுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் நாடாளுமன்றம் 2 மணிக்கு கூட இருக்கின்றது. மீண்டும் அது குரல் கொடுக்க இருக்கின்றோம் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும். இது என்னோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஒரு சம்பவம், ஒரு எடுத்துக்காட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இந்தியாவில் இல்லை என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும்